அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் திருமதி சுபாசினி சிவகுமார் அவர்கள். சுபாசினி அவர்களுக்கு திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கி கொண்டே இருக்கும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். அருமையான இந்த கவிதையும் கானத்தை ஆரம்பிப்பதற்கு முன் அழகான ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நீதான் எந்த உயிர் கலந்து நெஞ்சை தொட்ட முதல் ஸ்பரிசம் கண்ணம் என்னும் தீயணைப்பு துறையில் முன்முத்தம் தானே பற்றி கொண்ட முதல் தீ கிள்ளும் போது எந்த கையில் கிடைத்த உன் வீரல் தானே நானும் தொட்ட முதல் பூ முதல் சலனம் அன்பே என்றும் நீ அல்லவா கண்ணால் பேசும் முதல் கவிதை காலம் உள்ள காலம் வரை நீதான் எந்த முதல் குழந்தை நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது கண்கள் மறுமுறை பார் என்றது காதல் என்றால் அது பூவின் வடிவம், ஆனால் உள்ளே அது தீயின் உருவம். காதல் வந்தால் இந்த பூமி நழுவும், 10ஆம் கிரகம் ஒன்றில் பாதம் பரவும். காதல் வந்து நெஞ்சுக்குள்ளே நுழையும், ஒரு தட்ப வெப்ப மாற்றங்களும் நிகழும். காதல் வந்து கண்ணை தட்டி எழுப்பும், அது ஊசி ஒன்றை உள்ளுக்குள்ளே அனுப்பும். இந்த காதல் வந்தால் இலை கூட மலை சுமக்கும். காதல் என்ற வார்த்தையிலே ஒன்றாய் சேர்ந்து நாம் தொலைவோம். காதல் என்ற காற்றினிலே தூசி போல நாம் அலைவோம். நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது
ரெண்டு கரங்களும் சேரென்றது, உள்ளம் உனக்கு தான் என்றது. சத்தம் இன்றி உதடுகளோ முத்தம் எனக்கு தாயென்றது. உள்ளம் என்ற கதவுகளோ உள்ளே உன்னை வா என்றது. அழகான இந்த பாடலை தொடர்ந்து சுபாசினி சிவகுமார் அவர்களின் கவிதையும் கானத்தில் முதல் கவிதையின் தலைப்பு வைகாசி நிலவே. வைகாசி நிலவாக வந்தவளே வெண்மதியே, என் காதல் நிலவே நீயே. வைகாசி நிலவாக வந்தவளே வெண்மதியே, என் காதல் நிலவே நீயே. மை பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய் பூசி வைத்திருப்பதேனோ என் காதல் தேவதையே. மை பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய் பூசி வைத்திருப்பதேனோ என் காதல் தேவதையே. கண் கவரும் வெண்ணிலவே, நீ என்றும் எனதருகில் இருந்தால் அத்தனை வெளிச்சமும் எனதாகும். கண் கவரும் வெண்ணிலவே, நீ என்றும் எனதருகில் இருந்தால் அத்தனை வெளிச்சமும் எனதாகும் என்று இந்த வைகாசி நிலவை அழகாக வர்ணித்து இருக்கின்றார் சுபாசினி. இதற்கு அவர் தரும் பாடல் வைகாசி நிலவே வைகாசி நிலவே என்று ஆரம்பிக்கும். அருமையான அந்த பாடலோடு இணைந்து கொள்வோம். வைகாசி நிலவே வைகாசி நிலவே, மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன? வைகாசி நிலவே வைகாசி நிலவே, மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன? விழ தப்பான எண்ணம் நெஞ்சில் ததும்பிடுதே. கண்ணாணி பொறு கட்டுக்குள் இரு, காதல் கை கூடட்டும். இதோ எனக்காக விரிந்தது இதழ், எடுக்க வந்தேனே. கனி எதற்காக கனிந்தது அணில் கடித்திடத்தானே. ஓ காலம் நேரம் பார்த்து கொண்டா காற்றும் பூவும் காதல் செய்யும். வைகாசி நிலவே வைகாசி நிலவே, மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன?
படரட்டுமா? நான் என்ன சொல்ல நீ என்னை மெல்ல தீண்டி தீவாய்க்கிறாய். அனல் கொதித்தாலும் அணைத்திடும் புனல் அருகினில் உண்டு. என்னை நெருப்பாக இரு கையில் என்னை தவிப்பது கண்டு மோகத்தையும் தேகத்தையும் தீர்த்தம் வார்த்து தீராதம்மா. வைகாசி நிலவே வைகாசி நிலவே மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன? வெட்கத்தை உடைத்தாய் கைக்குள்ளே அடைத்தாய் தண்ணீரை உற்று குளிந்திட நான் தள்ளாடி தத்தளிக்கும் நிறம். உன் விழியில் இரண்டு விலங்கு இருக்கு. அல்வேனி போட்டாய் அடிமை எனக்கு என் ஜீவன் வாழும் வரை. அழகான அந்த வைகாசி நிலவினூடாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கவிதையின் கானத்தினூடாக சுவிட்சர்லாந்தில் இருந்து சுபாசினி சிவகுமார் அவர்கள். அடுத்து வரும் கவிதையின் தலைப்பு நிலவும் மலரும் பாடுது. அருமையான இந்த நிலவும் மலரும் பாடுது என்ற கவிக்குள் செல்வோம். கருவண்ண வானத்தில் நிலவு அவளும் வருகை தந்தாள். கருவண்ண வானத்தில் நிலவு அவளும் வருகை தந்தாள். நிலவு பெண்ணின் அழகைக் கண்டு மலரும் காதலினால் யாடை பேசுவதைக் கண்டு என் நினைவினில் தென்றல் காற்று வீசுவது போல் இருந்தது. நிலவு பெண்ணின் அழகைக் கண்டு மலரும் காதலினால் ஜாடை பேசுவதைக் கண்டு என் நினைவினில் தென்றல் காற்று வீசுவது போல் இருந்தது. என் கண்களை மயக்கி அவள் என்னை குளிர வைத்து அனுதினமும் என்னை காண மாலை மயங்கும் நேரத்தில் அவளின் சுடர் விழியால் என்னை தீண்டி அணைத்துக் கொள்வாள் என் நிலவு மங்கை. என் கண்களை மயக்கி அவள் என்னை குளிர வைத்து அனுதினமும் என்னை காண மாலை மயங்கும் நேரத்தில் அவளின் சுடர் விழியால் என்னை தீண்டி அணைத்துக் கொள்வாள் என் நிலவு மங்கை. ஆஹா, அழகான ஒரு கவி வரிகளோடு வந்திருக்கும் இந்த நிலவும் மலரும் பாடுது ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்வோம். நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது. நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது. நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா? மனம் தோடித்து தோடித்து சேர்ந்த பின்னே தோல்வி காணுமா? சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா? தந்தை பிரித்து பிரித்து வைப்பதினால்
மயங்கி காலமெல்லாம் கானம் பாடுவோம். நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது. நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பீசுது. முகத்தை முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா? இன்று பார்த்து பார்த்து முடித்து விட்டால் நாளை வேண்டுமே. முகத்தை முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா? கணை தொடுத்து தொடுத்து மீறட்டும் கண்ணால் பார்க்கலாகுமா? மலர் முடிப்போம், மனம் பெறுவோம், மாலை சூடுவோம். நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் கானம் பாடுவோம். நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது. நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. அருமையான இந்த பாடலை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் அன்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டு இருப்பது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் சுவிட்சர்லாந்திலிருந்து சுபாசினி சிவகுமார் அவர்கள். அவருடைய அடுத்த கவிதை கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே என்ற தலைப்பினூடாக. கண்கள் எங்கே செல்கின்றதோ நெஞ்சமும் அங்குதான் செல்கின்றது. கண்கள் எங்கே செல்கின்றதோ நெஞ்சமும் அங்குதான் செல்கின்றது. உன் விழி சொல்லும் கவிதையில் என் நெஞ்சமும் அங்கே செல்கிறது. உன் விழி சொல்லும் கவிதையில் என் நெஞ்சமும் அங்கே செல்கிறது. உன் விழியில் என் உலகம் காண்கின்றேன். என் மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது உன் விழிகளின் வரிகள் அல்லவா? உன் விழியில் என் உலகம் காண்கின்றேன். என் மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது உன் விழிகளின் வரிகள் அல்லவா? உன் கண்ணை கண்டு காதல் கொண்டேன், நீ கண் சிமிட்டும் ஒவ்வொரு நொடியிலும். உன் கண்ணை கண்டு காதல் கொண்டேன், நீ கண் சிமிட்டும் ஒவ்வொரு நொடியிலும் என்று அழகாக வர்ணித்த இந்த கவிக்கு அவர் தரும் பாடல் கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே. கண்ட போரே சென்ற
சுபாசினி சிவகுமாரின் இறுதி கவிதை என் அவளே என்ற தலைப்பினூடாக வருகின்றது. ஆமாம், அழகான அந்த கவிக்குள் செல்லலாம். என்ன கூறுகின்றார் என் அவளை பற்றி என்று பார்ப்போம். என் மனதில் வடித்த கவிதை நீ, உன்னை தினம் படித்து வர்ணிக்கும் கவிஞன் நான். என் மனதில் வடித்த கவிதை நீ, உன்னை தினமும் படித்து வர்ணிக்கும் கவிஞர் நான். உன் மனதோடு மாலையாக என்னை சூடிக்கொள்வாயா, உன் உள்ளத்தில் என்றும் உதிராத மலராய் நான் இருப்பேன் என்னவளே. உன் மனதோடு மாலையாக என்னை சூடிக்கொள்வாயா, உன் உள்ளத்தில் என்றும் உதிராத மலராய் நான் இருப்பேன் என்னவளே என்று அழகாக இந்த வரிக்கு அவர் தரும் பாடல் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் என்று தேடி பார்ப்போம் SRS தமிழ் வானொலியினூடாக. என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். காதலியும் நீதான், உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். இரவில் மிதந்து வரும் நெல்லிசையும் நீதான், இளமை நனைய வரும் பூமழையும் நீதான். வேர்க்க வைத்தாய் நீதான் நீதான், விசிறி விட்டாய் நீதான் நீதான். தேடி வந்தாய் நீதான் நீதான், தேட வைத்தாய் நீதான் நீதான். புதையலை போல வந்து கிடைத்தவளும் நீதான். தெரியாமல் என் மனதில் பறித்ததும் நீதான். என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். வெண்பனியும் நீதான், குளிரும் மார்கழியில் கம்பளியும் நீதான். என்னை உறங்க வைக்கும் தலையணையும் நீதான், தூக்கம் கலைத்துவிடும் கனவுகளும் நீதான். மோகங்களும் நீதான் நீதான், முத்தங்களும்
என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் அழகான ஒரு கவிதையும் கானமும் கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கென்று சுவிட்சர்லாந்தில் இருந்து சுபாசினி சிவகுமார் அவர்கள். அழகான வரிகள், 4 வரிகளாக இருந்தாலும் அவ்வளவு அழகாக கருத்துக்களை கொண்டு தன் கவிகளை வடித்த சுபாசினி சிவகுமார் அவர்களுக்கு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் சார்பாகவும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் அன்பு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். மேலும் மேலும் உங்களுடைய ஆக்கங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து இதை கேட்டு வாழ்த்திய அத்தனை உறவுகளுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வின் ஊடாக உங்களுடன் இணையும் வரை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் நிகழ்விலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். என் மனதை தொட்ட ஒரு பாடலோடு எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்திர்தில்லானா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்திர்தில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் குயில் நீதானாவா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருத்தில்லானா பனியில் நனையும் மார்கழி பூவே என நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே வாழ்ந்தேனே உறவின்றி முன்னால் வந்தாயே உறவாக இந்நாள் எந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் குயில் நீதானாவா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா சகரி மாங்கரி தனி தனி பம பனி சகரி
சுகங்கள் மெதுவாய் நீ தர வேண்டும். நகங்கள் பதித்தால் காயங்கள் தோன்றும். உதடுகள் உரசிடத்தானே வலிகளும் குறைந்திடும் மானே. நான் சூடும் நூலாடை போலே நீ ஆடு பூமேனி மேலே. இந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா. இசைக்கும் குயில் நீதானாவா. எந்தன் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா.